மை டியர் சர்வைவர்ஸ், நீங்கள்லாம் உங்கள் ஷோவை வந்து Z5ல போய் திரும்பி பார்க்கலாம். அப்போ யோசிச்சு பார்ப்பீங்க, சே இப்படிலாமா நம்ம பண்ணோம் அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம், பார்வையாளர்லாம் யோசிக்க நான் வேண்டதான் பண்ணணும். ஓகே, அதனால இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணதெல்லாம் ஒரு காமெடி போராளிகள் வந்து பண்ணால் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் நீங்கள் பட்டாசு வெடிக்க ரெடியாக இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் அடுத்த சில நிமிஷங்களுக்கு இங்கே காமெடி பட்டாசு சரவெடியாக வெடிக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் கூப்பிட்டுக்கிறோம். போராளிங்க ஏமாத்துவானுங்களா பண்ணுவாங்களான்னு தெரில, வாங்கடா. எப்பாடா இந்த சர்வைவர் காட்டுல கேமராமேனா சேர்ந்தேன். ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுதா? இங்க டாஸ்க்கு அங்க டாஸ்க்னு சாவடிக்கிறாங்க. நீ எல்லாம் கேமராமேனா? கேமரா மூடி வச்சே எடுக்கிற, நீ எல்லாம் என்னடா கேமராமேன்? அதோ சாப்பாடு. அப்பாடா, சோத்தை பார்த்து எவ்வளவு நாளாவது. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு புடி. கழுகோட பார்வை, யானையோட பலம், சிங்கத்தோட ஆளுமை, இதெல்லாம் நமக்கு தேவை. ஏன்னா இந்த போர் மனுஷனால மட்டும் ஜெயிக்க முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு சோத்த பாக்குறானு போல. இவன்கிட்ட ஒரு வாய் சோறு சாப்பிடறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? நல்லா சாங்குது. This is not normal game. This is Survivor. ஆஸ்தாரிக்கா ஏன்னா டேய், இவ்வளோ பேர் ஆடிஷன் வந்திருக்கேன், இந்த மாதிரி சாங் ஆட போடுங்க. டுபுக்கு டுபுக்கு டுபுன்னு ஒரு புட்டப் சாங் போடுங்க. வெயிட் என்ட்ரி வேணும். ஓகே, வயிறு சரியில்லையா சார்? என்ன சார் மாசான மியூசிக் போட்டு கைத்துல இருக்கீங்க, ஹெலிகாப்டர் சவுண்ட்லாம் வருது. ஹெலிகாப்டர் எங்க சார்? வரும்போது ஹெலிகாப்டர் தான் வந்தேன். ஸோ இறங்கிட்டு அதை நானே கையில் எடுத்துட்டு வந்துட்டேன். அது ஹெலிகாப்டர் சொன்ன முதல் ஓகே, தலை ஹெலிபாட் இருக்கா? ஹெலிபாட் ஓகே. ஆப்பிரிக்கானாலே மிக அழகான ஒரு காடு, எங்கே பார்த்தாலும் பசுமையா இருக்கு. இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல். ஆனா எங்க அழகு இருக்கோ அங்கதான் ஆபத்து இருக்கும். இட்ஸ் a very beautiful but risky place. ஆனா அந்த ரிஸ்கி பிளேஸை ஃபேஸ் பண்ண தான் தமிழ்நாட்டில இருந்து 16 பேர் வந்திருக்காங்க. அந்த 14 பேர் யார், அவங்க என்ன பண்ண போறாங்க, அடிப்படை வசதி கூட இல்லாத காட்டுல அவங்க எப்படி சர்வே பண்ண போறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, 16 பேர் 90 நாள். சார் ஜெயிச்சா சார் என்ன சார், ஆல்ரெடி 20 நாள் இருந்துட்டோம் சார், மறுபடியும் 90 நாள்னு சொல்றீங்க? 90 நாள் இருக்கிறவங்க தான் அந்த 1 கோடி. சார் நான் போயிட்டு 90வது நாள் வரேன், அப்புறமா அந்த 1 கோடி கொடுங்க சார். வா 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 வா, இந்த மாதிரி ஒரு டேலண்டான கண்டஸ்டன் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம். பாத்தீங்களா? வாங்க வாங்க. ஆமா, நீங்க யாரு சார்? என்ன பார்த்தா தெரியல, நான் தான் ராம்சி. சரிக்கா, சொன்னோன்னு தெரிஞ்சீங்கன்னா சுந்தர்சியாரா ராம்சி தானே. அடுத்தா நீங்க பார்க்க போறது யாரு அப்படி பாத்தீங்கன்னா எந்திரிச்சா. ஆப்பிரிக்கானது ஒரு பரப்பளவு காடு தான், அதுக்காக நீங்க காலை பரப்பி நிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நார்மலா இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்துஜா, உங்க அப்பா உங்களை கேட்டார். சார், எங்க அப்பா இல்லாம இருக்கவே மாட்டேன் சார். எங்க அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சார். சார்,
எங்க அப்பா என்ன சார் கேட்டாரு? பொண்ணுக்கு எப்போ பேமெண்ட் போடுவீங்க கேட்டாரு. சர்வேற ஷோல நானும் கலந்துலாமா, கலந்து வந்து ஒரு டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டாரு. வேற என்ன சார் கேட்டாரு? அசிங்கமா கேட்டாருமா. ஓகே, எங்க போலாம். அடுத்த பார்க்க போறது யார் பார்த்தீங்கன்னா, வாவ், நீங்க எல்லாமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கூடிய அந்த ஒரு கண்டஸ்டன் தான் பார்வதி. சொல்லுங்க, நீங்க யார்கிட்ட ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணீங்க? இல்ல இப்படிதானே இருக்கும் மத்தவனுக்கும். வர இரு. ஏய் உன்னோட நல்லா தான் இருக்கறான் உட்கார். ஓகே, இவன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு உடஞ்ச பைக் எடுத்துன்னு ஒரு ஓட்ட மைக் எடுத்துக்கின்னு இவங்களை எப்படி ஒரு சுகர் பேஷண்ட்டை போய் நீங்க எங்க எப்படி கேட்கற ஒரு கேரட் தான். போறது சார் சொல்லுங்க சார். ஆஸ் அ கேர்லா நான் சொல்றேன் சார். அதான் சார் இங்க பிரச்சனையே. ஃபார்மேட் வந்து நான் ஒரு ஃபார்மேட் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க. எதுவுமே எனக்கு புரியல சார். அதுதான் இங்க பிரச்சனை சார். ஓகே, அதான் ஒரு ஃபார்மேட்னு சொல்லிக்கங்க. அதான் என்ன பிரச்சனை பார்வதி, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். அதுதான் சார் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை சார். ஓகே, சோ பார்வதி அதுதான் பிரச்சனைன்றீங்க இல்லையா? ஆமா சார். இப்போ ஒரு கேர்லா நான் ஃபேஸ் பண்றேன் சார். அதுதான் சார் பிரச்சனை. இல்ல நீங்க கேலா வந்து ஃபேஸ் பண்றது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, எங்களுக்கு தான் பிரச்சனை. சொல்லுங்க பாரு அந்த பிரச்சனையை சார். மக்களுக்காக அதை சொல்றேன் சார். ஆஸ் a girl-ஆ இங்க நடக்கிறது தான் சார் பிரச்சனையே. பிரச்சனை. ஓகே ஓகே, அந்த பிரச்சனை வந்து ரவி 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 இங்க பாரு, உங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம். சாரி சார். அதாவது ஒரு பொண்ணா வந்து ஒரு பிரச்சனை. ரவி ப்ரோ கொஞ்ச நேரம் கம்மிங்க. ரவி ப்ரோ ஏன் ப்ரோ இதான் ப்ரோ இங்க பிரச்சனை. எல்லா டாஸ்க்கும் நீங்க பண்றீங்க, என்ன பண்ணவே விட மாட்டாங்க. நான் பண்றேன் பொறுமையா பண்றேன். வாங்க பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். வாங்க கயிறு போடுறேன் மேல இருக்க சொல்றேன். காயத்ரி ரெடி. இந்த ஷோ முடிச்சோனே ஜி தமிழ் உங்களுக்கு சீரியல் ரெடி. சார் ஒரே நிமிஷம் உட்காருங்க. ஏய் அதே மாதிரி இருக்கறான். வாவ் காயத்ரி ரெடி. இந்த ஷோ முடிச்சோனே ஜி தமிழ்ல உங்களுக்கு ஒரு சீரியல் ரெடி. தேங்க் யூ சார். என்ன சீரியல் சார்? செம்பருத்தி. நான் செம்பருத்தியா நடிக்கிறேனா? இல்ல, செம்பருத்தியோட சித்தியா நடிக்கிறீங்க. ரொம்ப சூப்பர் சார். போங்க சார். எனக்கு எங்க போற சார்? எனக்கு கோவம் வந்தா அப்படிதான் சார் கோச்சிட்டு போவேன் சார். கோவம் வந்தா நம்ம கோச்சிட்டு தானே போவோம். ஆத்தரிக்கா சார் ஒரே ஷோ. நம்ம எங்க போவோம்? நம்ம 3ஆம் உலகத்துக்கு போவோம். ஏதாவது பேசணும் பார்த்தா சொன்னா. இதான் சார் இங்க பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. ரவி ப்ரோ, நான் ரவி ப்ரோ கூட ஃப்ரெண்டாக போறேன். ஐயோ கிருஷ்ணி டாங்கே இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. we want Okay, to see okay, கிருஷ்ணி okay. டாங்கே. we want to see கிருஷ்ணி டாங்கே. கிருஷ்ணி டாங்கே, come on baby, come on laugh. உங்களோட பேரை நீங்க சொல்லாமே. என் பேரு சுஸ்கி டாங்கி. சார் அர்ஜுன் சார் ஒரு இது அவர் கண்ணத்துல உழுது குழியா இல்ல டொக்கா? சார் நான் சிரிச்சாலே கண்ணத்துல குழி விழும். அப்படியா? நடிச்சா மூஞ்சிலே புளி விழும். பாக்குறியா? ஏய் பார்வதி ஒரு நிமிஷம் வாங்க. அதாவது பார்வதி பாத்தீங்கன்னா, நீங்க ஆப்பிரியா காட்டுல இருந்து வரீங்களா இல்ல அம்ஜிகையில காவாலிட்டு வரீங்களா? இவ்வளவு கருப்பாயிட்டு இருக்கீங்க. இதுக்கு அங்க இருந்து கூப்பிட்டு அடிச்சேன். இல்ல இதுதான் நான் ஒழுங்கா ஸ்கிரிப்ட் படி வந்தேன் சார். You are going wrong sir. Okay. You are going wrong. ஃபர்ஸ்ட் இது யாருன்னு சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் யார் இது? நீங்க சொல்லுங்க யார்? சார் இந்த செயின், இந்த ஷூ, இந்த ஷார்ட்ஸ் தான் பார்த்து ஐ அம் பெஸ்ட் ரவி சார். எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்துட்டாங்க. இப்போ கண்டஸ்டன்ட்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படி பார்த்தா, இந்த 2 டீமா இவங்களை பிரிக்க போறேன். திருடர்கள், மூடர்கள். ஓகே, இவங்க தான் வந்து திருடர்கள். ஸோ இவங்க எல்லாமே வந்து மூடர்கள். இவங்களுக்கான இப்போ நான் டாஸ்க் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே ரெடியா? ரெடி சார். வேர்ல்டில் நீங்கள் இந்த டாஸ்க் நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க். ஓகே, என்னன்னா வந்து இந்த பலூனை வந்து பார்த்தீங்கன்னா ஊதி நீங்களே வந்து உட்காந்து உடைக்கணும். இதை முதல் முறையாக நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சோம். மூடர்கள், யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். பார்த்து வாங்க. வெரி டஃப்பான ஒரு டாஸ்க் இது. சாதாரணமா யாராலும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயா ஃப்ளோர் உடைஞ்சிர போதே.
இந்துஜா வந்து ரொம்ப ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா அவங்க கூட ஃபைட் போறேன். ஆக்சுவலா வந்து ஒன்னு சொல்ல மறந்து நானு. இந்துஜாவுடைய விக்ராந்த் ரொம்ப விழுந்து பண்றாரு. அவருக்கு நல்ல ஒரு ஆமா விக்ராந்த் சும்மா ஒரு உசு பேச்சு விட்டேன். இந்துஜா மற்றபடி அவன் நல்ல ஒரு கண்டிஷன் தான். சுமார் உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா வந்து நீங்க அதுல இருந்து தண்ணி கையில எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா அந்த பக்கெட்ல ஊத்தணும். இதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த பக்கெட்ல ஊத்தணுமா? பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் இதுல ஊத்தணுமா? பக்கெட்ல இருந்து எடுத்து வந்து இதுல ஊத்தணும். ஓகே ரெடி கிளியர் ஆக்கீங்களா? கிளியர் சார் பக்கா. ஓகே ரெடியா? மூடர்கள் ரெடியா? ரெடி சார். ஓகே கம் ஆன் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. Go, buddy. Come on, buddy. ஸ்லோ. ரவி நீங்க 100 அடி உயரத்துல இருக்கீங்க. ஓகே Okay, do it. ஏய் நான் எதுக்கு ஓடுறேன்? பாரதி பாத்து வெளிய போறீங்க. Baru. சீக்கிரம் போ பாரு, டைம் இல்ல. பாரு. Come on. சீக்கிரம் போ. Come on, Baru. Please, understand. சார் இதுதான் சார் இங்க பிரச்சனையே சார். சார், இதுதான் சார் பிரச்சனை. நான் பண்றேன் விடவே மாட்டேன் சார். பாரு வந்து டாஸ்க் பண்ண மாட்டாங்க சார். அடுத்த ஒரு பீப்புள வந்து கமான் நீங்க வாங்க. நீங்க வாங்க ஒரு செகண்ட். ஆக்சுவலா இங்க என்ன பண்றாங்க தெரியுமா சார் உங்களுக்கு? அவங்களா குரூப்பா சேர்ந்து சார் என்ன ஒரு மாதிரி வெளியே போட சொல்றாங்க சார். as a girl சொல்றேன் சார். as a girl it's not like format you know sir. ஓகே மூடர்கள் திருடர்கள் ரெண்டு டீமே ரொம்ப பெஸ்டா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் இந்த டாஸ்க்ல வந்து எலிமினேஷன் யார் நம்ம சொல்லி ஆகணும். நீங்க ஓப்பனா பயப்படாம யார் எலிமினேஷன் நினைக்கிறீங்களோ அவங்க பேர் அதை எழுதி போடலாம். ஓகே யார் எலிமினேஷன் சொல்ல வேண்டிய அந்த தருணம் வந்தாச்சு. ஓகே நானே சொல்லிடுறேன். ஜெகன் எனி கெஸ்ஸிங்? 60 டாங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வளர்ந்துருவேன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன். காமுடி போராளிகள். ஸோ 6 பேர் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சொல்லியிருக்காங்க. 2 பேர் வந்து காமெடி போராளிகள் சொல்லியிருக்காங்க. நீங்களாம் நல்லா சொல்லிட்டு உங்களை காட்டு கொண்டு வந்தேன். இது பெருசா போகும் சொல்லிட்டு காட்டுக்கு வந்தேன். கடைசி என் பேர் எழுதி போட்டீங்களா? அத்தரிக்கா சார் ஒரு நாள் அங்க கூட வந்து காட்டுல தங்கி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த கஷ்டம். நீங்க சொல்றது சாத்தியம்னா இதே காட்டுக்குள்ள நான் சர்வே 90 நாள் பண்ணி காட்டுறேன்டா.